It's 6 AM in the morning and நான் என்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஹாய் ஆல். The first thing that I always do there to arrange my bed, நான் இல்லைன்னா ரூம் மாதிரியே இருக்காது. என்ன தவிர என்னோட ரூமை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால என்னதான் அவங்க க்ளீன் பண்ணியிருந்தாலும் நான் போகும்போது எப்பயுமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு தான் செட்டில் ஆவேன். ஒரு குயிக் ஷவர் எடுத்துட்டு ரொம்ப பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு அண்ட் தென் ஐ வென்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் லாஸ்ட் டைம் அங்கே போய் ஸ்டே பண்ணதுக்கும் இப்போயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 months இருக்கும். அண்ட் நான் வடகறி சாப்பிட்டு ஒரு 6 months மேல இருக்கும். நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கண்டிப்பா அதை வாங்கி வச்சிருவாங்க. மார்னிங் வந்து எக் தோசா வித் வடகரி, ஆஃப்டர்நூன் கீரை வித் எக், அண்ட் நான் வீட்டுக்கு போனாலுமே கீரையில கூட்டு செய்வாங்க. ஈவினிங் டீ வித் ஸ்நாக்ஸ். அங்க வீட்டுக்கு போனாலே இட் வில் பி லைக் வெரி குட் ரெஸ்ட் ஃபார் மீ. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், வேலைக்கு கரெக்டா சாப்பிடலாம். இட்ஸ் ஆல்வேஸ் a blessing to visit parents house and eat peacefully. ஈவினிங் என் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போயிருந்தேன். ஹோம்லியா வடபழனியில் இருக்கிற ஒரு ஷாப். அந்த ஷாப்போட ஃபுல் ஸ்டோர் டூர் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா டூ செக் தட் அவுட். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஏரியாவில் நியர்பை ஏரியாவில் தான் இருக்கா. ஸோ நான் எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் ஐ மேக் ஷுர் ஐ மீட். எங்கேயாவது ஷாப்பிங் போவோம், இல்லை ஏதாவது கேஃப் போவோம். அண்ட் இந்த வாட்டி நாங்கள் ஷாப்பிங் போனோம். ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல்லான ஷாப்பிங் போயிட்டு அண்ட் தென் வீட்டுக்கு வந்தாச்சு. த ஃபர்ஸ்ட் டே காட் ஓவர். செகண்ட் டே வந்து வி பிளான் டு கோ டு தலைவன் தலைவி மூவி. லியூக்ஸில் புக் பண்ணியிருந்தோம், ஃபீனிக்ஸ் மால். ஆஸ் யூஷுவல் பாப்கார்ன், கோல்ட் காஃபி, ப்ரௌனின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு மூவி பார்த்தாச்சு. எனக்கு மூவி ரொம்ப லவுடாக இருந்த மாதிரி இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸில். சில போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. நீங்களும் இப்படியே தான் ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடலன்றதுனால நான் ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வெஜ் பர்கர். இட் வாஸ் டீசென்ட்லி ஓகே. அம்மாவுக்கு வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு ஃபில்டர் காஃபி இல்லாமல் அவங்களோட டேவே மூவ் ஆகாது. ஆஃப்டர் இன்டர்வல் அவங்களுக்கு ஒரு ஹாட் காஃபி அண்ட் ஒரு ப்ரௌனி வாங்கியிருந்தோம். மூவி வந்து மார்னிங் 9 o'clock. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 போல் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் இங்கே 2 பேக் எடுத்துகிட்டு போனேன்னா திருப்பி வரும்போது ஒரு 5 பேக்காவது எடுத்துகிட்டு வந்துடுவேன். மசாலாஸ், வெஜிடபிள், மில்க் என்ன இருக்கோ எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் ஹோம்லியாவில் வாங்கினதோட ஒரு மினி ஹால் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சூப் கப், ஒரு முகல் பிரிண்ட்ல டார்க் ப்ளூல ஒயிட் கலர் சூப் கப். இதோட பிரைஸ் 190 rupees. அப்புறம் ஒரு சூப்பரான பிக் பவுல் வேவி பிரிண்ட்ஸோட. அண்ட் அந்த பவுல் சேல்ல இருந்தது. ஸோ நீங்க அந்த ஷாப் எப்போ விசிட் பண்ணாலும் கண்டிப்பா பின்னாடி திருப்பி பாருங்க. நிறைய ப்ராடக்ட்ஸோட பின்னாடி சைட்ல சேல் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பவுல் வந்து நான் 160 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இந்த சைஸ்க்கு 160ன்றது ரொம்ப சூப்பரான ஒரு ரேட். ஒரு ஹூக் பட்டி வாங்கியிருந்தேன், கிச்சன்ல அட்டாச் பண்ணி சிலதெல்லாம் ஹேங் பண்றதுக்காக. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் ஒன்று என்கிட்ட இருக்கிறது நான் ஸ்டிக். ஸோ நான் சஸ்டைனபிளா சேஞ்ச் பண்றதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கியிருந்தேன். இந்த கிச்சன்ல பார்த்து வாங்குறது வந்து ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கு. அண்ட் இட்ஸ் சம்திங் தட் ஐ ஃபீல் ரீசெண்டாக என்னோட மைண்டில் ரொம்ப ஆக்யூபைடாக இருக்குது. எஸ்பெஷலி ஒரு திங் வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, இது கிளாஸா, இது ரொம்ப ஆக்சுவலி பார்க்குறது ரொம்ப நல்லது. பட் ஐ திங்க் ஐ ஹவ் காட் டு தட் லெவல் வேர் நான் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். இஃப் ஐ எம் கோயிங் டு எனி ஷோ, ஐ டோன்ட் நோ ஹவு டு கண்ட்ரோல் தட். பட் ஐ திங்க் ஐ ஷுட் ஒர்க் ஆன் தட் டு கண்ட்ரோல், டு ஹாவ் சம் செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்தேன். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லா வெட்டுமே ஈஸியாக அப்சார்ப் ஆகிடுது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி useful product for the kitchen. வந்துட்டு ஈவினிங் ஒரு கப் ஆஃப் டீ அண்ட் கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் லைக் ரியலி டயர்ட். அண்ட் லாஸ்ட்டாக நான் பார்த்த மூவி வந்து கட்ட குஸ்தி. அதுக்கப்புறம் நான் மூவிக்கே போகலை. ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் இன் ஓடிடி. இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதெல்லாம் ஓகே. பட் தேர் இஸ் அ ஃபேக்டர் கால் சோஷியலைசிங். அந்த சைட்லேருந்து ரொம்ப தள்ளி வருமோன்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணலான்னு தான் போனேன். நான் வந்து நல்ல மூவி சூஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி லவுட், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. பட் அந்த லவுட்னஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்து டீ குடிக்கும் போது தான் இந்த தலைவெட்டியான் பாளையம்னு ஒரு சீரீஸ் இருக்கு, பிரைம்ல இருக்கு. அதை பார்த்தேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு ரொம்ப காமிங்கா ஒரு சீரீஸ் பார்க்கணும், ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லாமனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி சீரீஸ் பிடிக்கும். ஈவன் ஆஃபீஸ் இருக்குல்ல ஜியோல, தி சீரீஸ் இட் ஜஸ்ட் கோஸ் அண்ட் ஒரு நார்மல் லைஃப் மாதிரி இருக்கும். எனக்கு கண்டிப்பா பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப நார்மலான ஒரு சீரீஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப காமிங்கா இருக்கும்னா டூ ரெக்கமெண்ட் டு மீ. ஐ வில் ட்ரை தோஸ். இருந்து வரும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ ஆனியன்ஸ், கார்லிக் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் வச்சாச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த ஒரு அரேஞ்சிங் ரேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 334 rupeesக்கு டெஃபினட்டாக இது வெரி வெரி வர்த் டு பை.
நாளைக்கான திங்ஸ் கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரெப்பில் நான் இப்போ ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஐ ஹவ் சீன் லைக் மெனி பீப்புள் டூ ப்ரெப் ஃபார் அ ஹோல் வீக். சில பேர் கம்ப்ளீட்டாகவே குக் பண்ணி வச்சிடுறாங்க அண்ட் தென் அதை சாப்பிட்றாங்க. ஐ டோன்ட் நோ லைக் ஹவ் இட் ஒர்க்ஸ். இது வரைக்கும் நான் பண்ண ப்ரெப் எல்லாமே சாப் பண்ணி வச்சிருவேன் ஹோல் வீக்குக்காக. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ப்ரெப் பண்ணிங்கன்னா லைக் ஹவ் யோர் ப்ரெப் வில் பி? ஃபுல்லாக குக் பண்ணி வச்சிருவீங்களா இல்லை சாப் மட்டும் பண்ணி ப்ரெப் பண்ணுவீங்களா? ரொம்ப டயர்டாக இருக்க டேஸில் மோஸ்ட் கம்ஃபர்டிங் ஃபுட்னா அது வந்து அவல் உப்புமா தான். நார்மல் சேமியா ரவா விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் லைக் மை மோஸ்ட் கம்ஃபர்டிங் ஃபுட். நான் என்னோட அவல் உப்புமா சாப்பிட்டுட்டு அந்த சீரீஸ் பார்த்துட்டு அப்படியே இந்த டேவை எண்ட் பண்ணுறேன். அண்ட் மீட் யூ ஆல் சூன் இன் another டே இன் மை லைஃப் ஆர் எனி அதர் vlog. Until then, stay safe, take care, bye bye, and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.